ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார். இதுல இருந்து ஒவ்வொரு பக்தரின் அனுபவமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஹரி விநாயக் சாத்தே, இவர் ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டமும் இவருக்கு அளிக்கப்பட்டதுனால ராவ் பகதூர் ஹரி விநாயக் சாத்தே அப்படிங்கிறவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியின் விவரத்தை பார்க்க போறோம். இந்த பேட்டியை அளிக்கும் போது அவருக்கு வயது 81. அப்ப அவர் ரிட்டையர்ட் டெபியூட்டி கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருந்தாரு. இவர் பூனால வசிச்சுட்டு வந்தாரு. இவருடைய மனைவி இவருக்கு 44 வயது இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. இவருக்கு முதல் மனைவியிடமிருந்து ஒரு மகள் மட்டும் இருந்தாங்க. இவருடைய நண்பர்களும் உறவினர்களும் இவரை மறுமணம் புரிஞ்சுக்குமாறு ரொம்ப வற்புறுத்தினாங்க. ஆனா இவருக்கு என்னன்னா, நமக்கு 50 வயசு ஆக போகுது, இந்த தருணத்துல நாம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப தயக்கமா இருந்தது. ஆனாலும் இவருக்கு தனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் மனசுக்குள்ள இருந்தது. இந்த மாதிரி இவரை வற்புறுத்தின நண்பர்கள்ல திரு பார்வே அப்படிங்கிற கோப்பர்கானோட மாமலத்தாரும் ஒருத்தர். அப்ப அவர்கிட்ட இவர் சொன்னாராம், எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா மகன்தான் பிறப்பான் அப்படின்னு ஏதாவது ஒரு மகா ஞானி எனக்கு அறிவுரை சொல்லி வாழ்த்தினாங்கன்னா அப்ப நான் மறுமணத்தை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இவரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, திரு பார்வே அவர்கள் இவரை 1904 ஷீரடி சாயிபாபாவோட தரிசனத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இவர் தரிசனத்துக்கு முதல் முறையா அப்பதான் போறதுனால ஹரிவிநாயக் சாத்தை ஸ்ரீ சாயிபாபாவோட தரிசனத்தை முடிச்சுட்டு துவாரகமாயோட படிகள்ல இருந்து கீழே இறங்கி வராரு. அப்போ திரு பார்வே அவர்கள் ஸ்ரீ சாயிபாபாவை பார்த்து சொல்றாரு, பாபா, சாஹிப்க்கு பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சாஹிப் அப்படின்னு சொல்றாருன்னா, ஸ்ரீ சாயிபாபா எப்பவுமே திரு ஹரிவிநாயக் சாத்தேவை, அதாவது முதல் முறையிலிருந்து எப்பவுமே இவரை சந்திக்கும் போதெல்லாம் இவரை சாஹிப் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதே தான் பார்வேவும் முதல் முறை அவரை பத்தி சொல்றாரு. அப்போ உடனே பாபா சொல்றாரு, ஷாதி கரேகா தோ அல்லா பச்சா தேகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இத சொன்ன உடனேயே இவரை பார்வே நம்ம ஹரிவிநாயக் சாத்தே அவர்களை ரொம்ப வற்புறுத்துறாரு. பாருங்க, பாபாவே ஆசீர்வாதம் பண்றாரு, கண்டிப்பா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மகன் தான் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல இவர் ஆக்சுவலா அகமது நகர்ல தான் இருந்தாரு. ஸோ இவர் திரும்பி தன்னோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அங்க போயிடுறாரு. அப்போ பூனால ஒரு நல்ல ஜோசியர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஹரிவிநாயக் சாத்தை கேள்விப்படுறாரு. உடனே அந்த ஜோசியரை இவர் தொடர்பு கொள்றாரு. அந்த ஜோசியர் கிட்ட பேசும்போது ஜோசியர் சாத்தையோட கடந்த காலத்தை பத்தியும் அவரோட மகளை பத்தியும் எல்லா விவரங்களையும் ரொம்ப சரியா கணிச்சு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, உங்களுடைய 50வது வயதுல உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 2வது முறையா அவருக்கு ஒரு ஊர்ஜிதம் படுத்துற மாதிரி இருக்கு. அப்போ அவர் நினைக்கிறாரு, ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்போ கண்டிப்பா மகன் பிறப்பானோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோன்றுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதத்திலேயே இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த டிரான்ஸ்ஃபர்ல இவர் அகமதாபாத்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்போ சில மாதங்கள் கழிச்சு இவருக்கு கணேஷ் தாமோதர் கேல்கர் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, என்னுடைய மகளுக்காக நான் வரன் தேடிட்டு இருக்கேன், நீங்க இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு நல்ல வரன் இருந்தா கொஞ்சம் தயவு செய்து எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு கடிதம் வருது. அப்ப அவர் யோசிக்கிறாரு, இந்த தாமோதர் கேல்கர் அப்படிங்கிறவரு அகமதாபாத்ல இருந்து எவ்வளவோ தூரத்துல இருக்காரு, இவரு ஷிரடிக்கு பக்கத்துல எங்கேயோ இருக்காரு ஒரு கிராமத்துல. அப்படிப்பட்டவர் எதுக்கு நமக்கு இங்க கடிதம் எழுதி தன்னுடைய மகளுக்கு ஏதாவது ஏற்ற வரம் இருக்கான்னு இங்க பார்க்க சொல்றாரு? இந்த மாதிரி இங்க நம்ம வரன் தேட முடியும். ஒருவேளை இது ஸ்ரீ சாயிபாபாவோட மறைமுகமான தூண்டுதலா இருக்குமோ
அப்படின்லாம் இவருக்கு வந்து சில கேள்விகள் வருது. அதுக்கப்புறமா வந்து இவரே நேரடியா பதில் எழுதுறாரு. அந்த பதில்ல என்ன குறிப்பிடுறாருன்னா, இவ்ளோ தூரத்துல வந்து நீங்க தேடுற வரன் எதுவுமே உங்க மகளுக்கு உகந்ததா இருக்கும்னு எனக்கு தோணல. ஒருவேளை நான் அந்த வரனா இருக்கணும் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சு எனக்கு இந்த கடிதத்தை எழுதியிருந்தா, நீங்க வந்து என்னுடைய வயது, அப்புறம் என்னுடைய இப்ப இருக்க சூழ்நிலை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அதுக்கப்புறமா உங்களோட முடிவை எடுக்கணும் அப்படின்னு மட்டும் பதில் எழுதுறாரு ஹரிவிநாயக் சாத்தே அவர்கள் தாமோதர் கேல்கருக்கு. இந்த கடிதம் வந்தவுடனே தாமோதர் கேல்கர் வந்து அவருக்கு திரும்பி ஒரு லெட்டர் போடுறாரு. அந்த லெட்டர்ல என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உங்களுடைய வயது, சூழ்நிலை, அப்புறம் இந்த திருமணம் நடந்தா இதனால ஏற்படக்கூடிய எல்லா நன்மைகள், எல்லா விளைவுகளையும் நான் நல்லாவே சிந்திச்சு பார்த்துட்டேன். நீங்க வந்து என்னுடைய மருமகனா ஆகிறதுல எனக்கு பரிபூர்ண சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. உடனே இதுக்கு ஹரிவிநாயக் சாத்தே என்ன எழுதுறாருன்னா, அப்படி நான் உங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க கிராமத்துல இருந்து நீங்க உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஷிரடி கிராமத்துல இருக்க ஸ்ரீ சாயிபாபா கிட்ட உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. அவர் வந்து இந்த கல்யாணம் நடக்கணும், இந்த சம்பந்தம் சரியா இருக்கும் அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணால்னா நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன். அவர் ஆசீர்வாதம் பண்ணாட்டி இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கடிதம் எழுதுறாரு. இதை பார்த்த உடனே தாமோதர் கேல்கருக்கு ஒரே குழப்பமாகுது. யார் இந்த ஷிரடி சாய்பாபா? சாய்பாபான்னு கேட்கும் போதே ஒரு முகமதியர் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோன்றுது அவருக்கு. அதனால அவர் என்ன சொல்றாரு, ஷிரடிக்கு போனோம்னா இந்த சாய்பாபா நம்ம பொண்ணை வந்து அவரு சாத்தேக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல இவர் ஒப்புதல் கொடுப்பாருன்னு என்ன நம்பிக்கை இருக்கு, இந்த சம்பந்தம் வந்து கைவிட்டு போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வருது. அதனால ஸ்ரீ சாய்பாபா கிட்ட போகாம வேற யார்கிட்டயாவதெல்லாம் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற சஜஷன்ஸ் கொடுக்குறாரு. இங்க வாய் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு பிராமண பண்டிதர் இருக்காரு, அங்க வேணா நாம போயிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து கேட்கிறாரு. அதுக்கு ஹரிவிநாயக் சாத்தே அவர்கள் திட்டவட்டமா சொல்றாரு, எனக்கு ஸ்ரீ சாய்பாபாவோட ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வேற வழி இல்லாம தாமோதர் கேல்கர் தன்னோட பொண்ணை கூட்டிட்டு ஷிரடிக்கு வராரு. அப்புறம் ஷாமாவை சந்தித்து ஷாமாவோட உதவியோட ஸ்ரீ சாய்பாபா தரிசனத்துக்கு துவாரகமாய்க்கு போறாங்க. தன் மகளை கூட்டிட்டு இவர் போன உடனேயே, இவர் துவாரகமாய்க்குள்ள நுழைஞ்ச உடனேயே ஸ்ரீ சாய்பாபா சொல்றாரு, உன் பொண்ணை முதல்ல அகமதாபாத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. இந்த செய்தியை வந்து இவர் தாமோதர் கேல்கரும் ஷாமாவும் சாத்தே அவர்களுக்கு தெரிவிக்கிறாங்க. இதோட பொருள் என்னன்னா, உன்னுடைய பொண்ணு நீ வந்து ஹரிவிநாயக் சாத்தேக்கு மனம் முடித்து கொடு அப்படின்னு பாபாவோட ஒரு ஆணை, ஆசீர்வாதம் எல்லாமே இந்த வார்த்தையில அடங்கி இருக்குன்றது எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. அப்ப ஹரிவிநாயக் சாத்தேக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. 1950ஆம் ஆண்டு, அதுதான் அவருடைய 50வது வயது. அப்போ வந்து அவர் வந்து இவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதற்கப்புறம் அவருக்கு ஒரு மகனும் அப்புறம் மகள்களும் பிறக்கிறாங்க. இதுக்கப்புறம் சாத்தேவாடா எப்படி உருவானது அப்படிங்கிறத பத்தி திரு ஹரிவிநாயக் சாத்தே அவர்கள் சொல்றாரு. ஸ்ரீ சாயிபாபா வந்து திரு சாத்தே அவர்கள் கிட்ட சொல்றாரு, அங்க வந்து இந்த இது ஷிரடியோட சுவர் இருக்கு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் உடஞ்சி போய் அதோட கற்கள் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. அப்போ வந்து அதை காமிச்சு பாபா சொல்றாரு, இந்த சுவரை நல்லா இடிச்சு தள்ளிட்டு நீ வந்து ஒரு சுவர் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் உடனே வந்து இது ஸ்ரீ சாய்பாபாவோட ஆணையா எடுத்துக்கிட்டு நாம இந்த சுவரை கட்டணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு தோணுது. அப்ப இவர் மனசுலயே நினைச்சுக்கிறாரு, நான் வந்து ஒரு ராஜாவோ இளவரசனோ இல்லையே, இந்த மாதிரி ஒரு கிராமத்து சுவரெல்லாம் எடுத்து கட்டுற அளவுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இவர் மனசுக்குள்ள வருது. அப்புறம்தான் இவருக்கு புரியுது ஸ்ரீ சாய்பாபா என்ன சொல்ல வராருன்னு. ஏன்னா பாபா எந்த இடத்துல குறிப்பிட்டாரோ அங்கதான் பாபாவுக்கு ரொம்ப பிடித்தமான வேப்ப மரம் இருக்கு. அந்த வேப்ப மரத்தை ஒட்டி இருக்கிற அந்த ஷிரடியோட பழைய சுவர் தான் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு.
அப்போ அந்த இடத்துல தான் பாபா வந்து ஏதோ கட்ட சொல்றாரு அப்படிங்கிறது இவருக்கு புரிஞ்சிடுச்சு. உடனே அந்த வேப்ப மரத்தை சுற்றி இருக்கிற நிலத்தை வந்து சாத்தே வாங்குறாரு. இவர் பணம் கொடுத்து அந்த இடத்த வாங்கிட்டு அங்க ஒரு குடியிருப்ப கட்ட சொல்றாரு பாபா அப்படிங்கறத இவர் புரிஞ்சுக்கிட்டு அங்க வந்து சாத்தே வாடாவை கட்டுறாரு. அந்த வாடாவை அவர் கட்டும்போது அந்த வாடா கட்டுவதற்காக அந்த இடிஞ்சு விழுந்த சுவத்தோட கற்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் பயன்படுத்தி அவர் இந்த வாடாவை கட்டுறாரு. இந்த வாடாவை கட்டும்போது பாபா சொல்றாரு, இந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன சமாதி மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் என்னுடைய குருவோட இடம் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு நிச் மாதிரி, நிச்னா ஒரு டோம் மாதிரி அமைச்சு அங்க வந்து பக்தர்களோ இல்ல பாபா வழிபடுறதுக்காக ஒரு சின்ன ஒரு இடம் மாதிரி பண்றாங்க. இதுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இவருடைய அந்த சாத்தேவாடாங்கிறது கட்டப்படுது. அப்போ இந்த சாத்தேவாடா கட்டின அப்புறம் எப்பவுமே நம்ம ஒரு குடியிருப்பு அந்த மாதிரி ஒரு இடத்த கட்டுறோம்னா அதுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் போடுவோம் இல்லையா. ஸோ இந்த வாடாவை கட்டிட்டு அந்த வாடாவும் இந்த வேப்ப மரத்தையும் பத்திரப்படுத்துற மாதிரி அதை சுத்தி ஒரு சுவர் எழுப்புறாரு. அப்படிதான் அந்த ஊரோட எல்லை சுவர் வந்து அமைக்கப்படுது. ஸோ இந்த வாடாவை கட்டிட்டுறாரு இவரு. இது வந்து இந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்துலயே, அதாவது பாபாவோட குருவோட உறைவிடத்துக்கு பக்கத்துல அமைக்கப்படுது. பாபாவோட குருவோட பெயர் என்னங்கிறது இவருக்கு இப்ப சரியா ஞாபகம் இல்லை. ஆனா அதோட கடைசி அந்த குருவோட பெயர்ல உள்ள கடைசி சிலபல் வந்து ஷா இல்லைன்னா சால முடியும், அது வெங்கூசாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தே அவர்கள் சொல்றாரு. இதோட தொடர்ச்சியை நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓ